குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2025 வெள்ளிக்கிழமை என்ன கண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து பண்ணி பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக தொடங்கியிருந்தோம். இது வந்து அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் வந்து முதல் தேர்வு. அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 6 அம்ச திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து 13 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோயெல்லாம் உண்டாகுது இல்லையா, அந்த நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கான புதிய செயல் திட்டம் வந்து செயல்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் அளவுள்ள காப்பீட்டு திட்டமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணியின் போது பணியாளர்கள் இருந்தால் 10 லட்ச ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும். தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர் குடும்பத்திற்கு சுயதொழில் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர் கட்டண சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணமும் புத்தக கட்டணம் உதவித்தொகை வழங்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் உதவியோடு பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வேலைக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து காலை உணவு கொண்டு செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 6 அம்ச திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்கலாம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க, இன்டர்வியூலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மாமல்லபுரம் திருவிடந்தை கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச பட்டவிடும் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? பல்வேறு நாட்டை சேர்ந்த பட்டக்கலைஞர்லாம் இதில் இருந்திருக்காங்க. இந்த பொதுமக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளராக கலந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. சரிங்களா? அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக கல்வியாண்டில் 236 வட்டாரங்களில் வந்து வெற்றி பள்ளிகள் அப்படின்ற திட்டம் வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த முக்கியமான திட்டம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பள்ளிகள் திட்டம் அப்படின்றது வந்து தமிழகத்தில் செயல்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் சேவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சென்னையை பொறுத்தவரை வந்து மருத்துவ உதவி கோரி 108க்கு நம்ம அழைச்சோம் அப்படின்னா 8 நிமிஷத்துலையும் மற்ற மாவட்டங்களில் 13 நிமிஷங்களும் டைம் எடுத்துக்கும் அந்த வண்டி வரத்துக்கு. இந்த கால அளவை மேலும் குறைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவசரம் 108 அப்படின்ற செயலியை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரைவாக செயல்பட முடியும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய 79வது சுதந்திர தினம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொண்டாடுறோம். இதையொட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வைக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. சுதந்திர தினத்துக்கு யார் கொடி ஏற்றுறா, குடியரசு தினத்துக்கு யார் கொடி ஏற்றுறான்றதுலாம் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்றும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் முதல்வரின் தாய்மான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்களான 20.42 லட்சம் பேரும் மாற்றுத்திறனாளிகள் 1.27 லட்சம் பேரும் என்ன மொத்தம் 21.7 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பயனடைய இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதே திட்டம் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மான திட்டத்தை போன்று கர்நாடகத்தில் அன்னசுவிதா அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திற்கு 75க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வீடுகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் வழங்குறாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த நாட்டின் 79வது சுதந்திர தினம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் கொடியேற்றுகிறார். ஓகேங்களா? 2014 பிரதமரான தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 12வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தேசிய கொடி ஏற்றுறார். ஓகேங்களா? சுதந்திர தினத்தில். அடுத்தது 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சிறப்பாக பணியாற்றிய 15 காவலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அளப்பரிய பணியாற்றத்திற்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் டிஜிபியான பி பாலநாயக தேவிக்கும் ஐஜிக்களான கார்த்திகேயன் எஸ் லட்சுமி ஆகியோருக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பணி பதக்கங்கள் எஸ்பிக்கள் ஏ ஜெயலட்சுமி எஸ் விமலா உள்ளிட்ட 21 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க. இந்த ஆண்டு 233 பேருக்கு வீரதீர செயலுக்கான பதக்கமும் 99 பேருக்கு குடியரசுத் தலைவர் சிறப்பு பதக்கமும் 758 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெச்சத்தக்க அல்லது சிறப்பான பணிக்கான பதக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி புள்ளி விவரம் டேட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு என்ன பதக்கம் யார் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் நீங்கள் உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். அடுத்தது முப்படை ஆயுத கடை காவலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 167 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரதீர விருதுகள் வழங்குறாங்க. கீர்த்தி சக்கரா விருது 4 பேருக்கும் வீர் சக்கரா வந்து பார்த்திங்கன்னா 15 பேருக்கும் வழங்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா
சுதந்திர தினத்தையொட்டி முப்படைகள் மற்றும் மத்திய ஆயுத காவல் படையில் 167 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஆயுதப்படையினர் மற்றும் மத்திய காவல் படையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரதீர செயல் விருதுக்கான 120 பேருக்கும், தகைசால் பணிக்கான விருது 40 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் கீர்த்தி சக்கரா விருது 4 பேருக்கும், வீர் சக்கரா விருது 15 பேருக்கும், சௌரிய சக்கரா விருது 16 பேருக்கும், 2ஆம் முறை சேனா பதக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும், சேனா பதக்கத்துக்கு 58 பேரும், இது வந்து இராணுவத்துக்கு வழங்குறது. நவோசேனா பதக்கத்துக்கு 6 பேர், இது கடற்படைக்கு வழங்குறது. அடுத்து வாயு சேனா பதக்கத்துக்கு 26 பேர், இது வந்து விமானப்படை சார்ந்தது. சர்வோதயம் யுத்தம் சேனா பதக்கம் வந்து 7 பேருக்கும், உத்தம் யுத்த சேனா பதக்கம் 9 பேருக்கும், யுத்த சேனா பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா 27 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு திட்டமிட்டு வெற்றிகரமாக செயல்படுத்திய இராணுவ உயரதிகாரிகளுக்கு யுத்த சேனா பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1972 மியூனிக் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியைச் சேர்ந்த வீரரான வெஸ் பயஸ் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் நட்சத்திரமான லியாண்டர் பயஸோடைய தந்தை. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக மாஸ்டர் நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 200 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிடம் 15.22 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து வந்துன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாரு சென்னையை சேர்ந்த வீரரான அரவிந்த் நயினார். ஓகேங்களா, முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிரச்சனை உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும். இதுவும் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கானது தான். இதில் மொத்தம் உங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுலேயும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். இதனுடைய ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு என்றைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த மந்தில் தொடங்க முடியாத மாணவர்களுக்காக தொடங்கியிருக்கும். இல்லை வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இதில் ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூலை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து எக்ஸாம் வந்துடும். அதனால் ஷெட்யூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஷெட்யூலே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.